என்னதான் இருக்கு? விளங்குதா? முத்துகும் அவர்களை அல்லாஹு தஆலா நீட்டி விடுகிறான். ஃபீ துகியானிஹிம் அவங்களுடைய அக்கிரமத்திலேயே நீட்டி விடுகிறான். யஅமஹூன் அவர்களுமோ தடுமாறுகின்ற நிலைமையில். விளங்குதப்பா? சரி, விளங்குதா? அவன் என்ன செய்யறான்? அவங்களை நீட்டிடுறான். முத்துகும் ஃபீ துகியானிஹிம். விளங்குதா? யஅமஹூன். இதில் விளங்குச்சா? அவன் என்ன செய்யறான்? கிண்டல் பண்ணுறேங்கிறான். விளங்குதா? இருக்கேன் மூமின்களை பார்த்தா உங்கள் கூடங்கிறான். விளங்குதா? இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் என்ன இருக்க ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். இலா ஹலவ் இலா ஷயாத்தீனையும் ஷெய்தான்கள்கிட்ட தனிச்சிட்டால் அங்கே போயிட்டால் காலு இன்னா மஅக்கும் நாங்கள் உங்களுடன் என்று சொல்கிறார்கள். அப்போ நம்மள அங்கே போகிறீங்க கேட்டால் இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன் நாங்கள் என்ன செய்கிறோம்? கிண்டல் தான் பண்ணுகிறோம்ங்கிறாங்க. விளங்குதா? இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன் நாங்கள் நக்கல் தான் பண்ணுகிறோம் என்கிறார்கள். அல்லாஹு யஸ்தஹ்ஸீ பிஹிம் அல்லாஹ் அவர்களை கிண்டல் பண்ணுகிறான். அவருக்கு உள்ள கூலி கொடுப்பான், தண்டனை கொடுப்பான்னு இருக்கும். விளங்குதா? அல்லாஹு யஸ்தஹ்ஸீ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துகியானிஹிம் அவங்களுடைய அக்கிரமத்திலேயே அவர்களை நீட்டி விடுவான். யஅமஹூன் அவர்களுமோ தட்டழிகின்ற நிலைமையிலே. யஅமஹூன் என்ன அர்த்தம்? தட்டழிகின்ற நிலைமையில் அவங்க அக்கிரமத்திலேயே அவர்களை நீட்டி விடுவான். விளங்குதா? இந்த எமுத்து என்பது நீ மத்தல் ஜெய்ஷு அமத்தஹூ என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். மத்தல் ஜெய்ஷு. விளங்குதா? மத்தல் ஜெய்ஷு. விளங்குதப்பா? என்னது? மத்தல் ஜெய்ஷன்னு சொல்லு. எப்படி? மத்தல் ஜெய்ஷ படையை அதிகமாக்கணும். விளங்குதல் நீ மத்தல் ஜெய்ஷ படையை அதிகமாக்கினான். அம்மத்தஹூ அதை நீட்டி விட்டான் என்பதிலிருந்து உள்ளதா இருக்கு. படையை அதிகமாக்குறது, படைக்கு ஆளை சேர்க்கிறது. விளங்குதா? மத்தல் ஜெய்ஷ மத்தஹூ என்பது எடுக்கப்பட்டதா இருக்கும். மத்தல் ஜெய்ஷ மத்தஹூன்னு எப்போ சொல்லுவாங்க? இதா ஜாதஹூ படையை அதிகமாக்கினால், கவ்வாஹூ அந்த படையை வலுவுபடுத்தினால். விளங்குதா? படையை அதிகமாக்கி படையை வலுவுபடுத்தினால் மத்தல் ஜெய்ஷ என்று சொல்வார்களே இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். மத்தல் ஜெய்ஷ அமத்தஹூ என்பது எடுக்கப்பட்டதா இருக்கும். ரைட்டா? உங்களை அக்கிரமத்திலேயே அதிகமாக்கி விட்டுறது. அக்கிரமத்திலேயே. ஆனால் அக்கிரமம் செய்கிறவன் அவன் தான். அதுதான் ஃபீ துகியானிஹிம்ங்கிறான். துகியான அவர்களின் பக்கமே இலாபம் செஞ்சுட்டான். நீட்டி விட்டது அல்லாஹ். ஆனால் அக்கிரமம் செய்கிறவன் யார் தான்? அவன் தான் அக்கிரமம் செய்யுது. ஒமினுஹு எங்கே இருக்க? நீ மத்தல் ஜெய்ஷ மத்தஹூ என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். இதா ஜாதஹூ அந்த படையை அதிகமாக்கினால், கப்பாவை வலுப்படுத்தினால் மத்தல் ஜெய்ஷ என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். மினுவில் உள்ளதுதான் மதத்து சிராஜ வல்ல அருள விளக்கை நான் நல்ல சரி செய்தேன். வல்ல அருள நிலத்தை சரி செய்தேன். விவசாயம் செய்கிறதுக்கு நிலத்தை சரி செய்தேங்கிறதுல உள்ளதுதான். எடுத்துப்பா. மதத்து சிராஜ விளக்கை சரி செஞ்சேன். வல்ல அருள நிலத்தை விவசாயம் செய்கிறதுக்கு உழுது அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதை நான் சரி செஞ்சேங்கிறது இதில் கட்டுப்பட்டது தானா. லோகத்தை பயன் செய்கிறாங்க. விளங்குதப்பா? இது ஹுமா அந்த ரெண்டையும் நீ சரி செய்தால், விளக்கையும் நிலத்தையும் சரி செய்தால், விளக்கை பி ஜெய்தி ஜெய்த்துன் எண்ணெயை கொண்டு சரி செய்தால், எண்ணெய் ஊத்தானே அதை சரி பண்ணுவாங்க. விளக்கு எரிக்கிறது. சமாதி விவசாயம் செய்வது கொண்டு. விளங்குதப்பா? நிலத்தை சரி செய்தேன். சமாதானம் அர்த்தம் விவசாயம் செய்கிறது. ஜராயின்னு அர்த்தம். விவசாயம் செய்யணும் என்ன செய்யணும்? பூமியை உழுவணும், தண்ணீர் பாய்ச்சணும். தண்ணீர் பாய்ச்சி நிலத்தை உழுது அதை செப்பனிட்டால் தான் என்ன செய்ய முடியும்? விவசாயம் செய்ய முடியும். அப்போ மினுகு இதில் கட்டுப்பட்டது தான். என்னது? மதத்து சிராஜ வல்ல அறதுங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். இது ஹுமா அந்த விளக்கையும் நிலத்தையும் நீ சரி செய்தால், விளக்க பி ஜெய்தி தர்த்திபாக போட்டிருக்காங்க.
ஜெய்துன் எண்ணெயை கொண்டு சரி செய்தால், நிலத்தை விவசாயம் செய்வது கொண்டு சரி செய்தால், மதத்து சிராஜை என்பதும் அரள நெருங்குகளை கட்டுப்பட்டதான். விளங்குதா? அப்போ அக்கிரமத்தில் நீட்டுறதுன்னு அர்த்தம். அதுக்காக நிறைய வயசு கொடுப்பான்னு அர்த்தம் இல்லையா? என்ன அர்த்தம் கிடையாது. அக்கிரமம் செய்யறதுக்காண்டி வயசு கொஞ்சம் நீட்டி கொடுத்துருவான்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு லாம் வரணுமா? இங்கே ஒன்று வரல, லாம் ஒன்று ஒரு எழுத்து வரலையாங்க. முத்துலகும் அண்ணா வயசை நீட்டி கொடுத்தான்னு அர்த்தம். உம்லீலகும் இன்ன கைதி மத்தின்னு வருதுல பார்க்குறான்ல. உம்லீலகும் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தேன், வயதை நீட்டி கொடுத்தேன், திருந்து வாங்கிறதுக்காக வேண்டி அவன் திருந்தலை. ஆனால் அவன் இன்ன கைதி மத்தியின் என்னுடைய சதி கடுமையானதுங்கிறான். அங்கே உம்லீலகும்னு வருது, கலமுலையும் வருது, சூரத்துல் ஆராஃப்லையும் வருது. விளங்குதப்பா? சூரத்துல் கலம் தபாரகல்லதி அதுலேயும் உம்லீலகும் இன்ன கைதி மத்தின்னு வருது. சூரத்துல் ஆராஃப்லையும் வருது. அங்கே வயதை நீட்டி கொடுத்தேன்னு அர்த்தம். அங்கே உம்லி ஏன்னா நீட்டி கொடுக்குறது, அபாசம் நீட்டி கொடுத்தேன் என்ன அர்த்தம். அது மாதிரி இங்கேயும் என்ன இருக்கு, முத்துலகும் அப்படின்னு சொன்னால் வயசை நீட்டி கொடுத்தேன்னு அர்த்தம் வைக்கலாம். இந்த லாம் வரலையே, முத்துகுன்னு தான் இருக்குது. அவன் வயசை நீட்டி கொடுக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. அவன் செய்கிற பாவலத்திலே செய்யலாம் நல்லா அனு செஞ்சு விட்டுறது. ஆனால் அவன் தான் அக்கிரமம் செய்தான். ஃபி துகையானிஹிம்னு அவர்களின் பக்கம் லாபம் செய்யப்பட்டிருக்கு துகையான. ரைட்டப்பா? லாமினல் மத்தியில் உமரி வயதை நீட்டி கொடுக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. முத்துகும் ஃபி துகையானின்னா அக்கிரமத்தில் நீட்டுறது, வயசை நீட்டி கொடுக்கறது கிடையாது. அக்கிரமத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு கடைன்னு சொல்லிடுறது. லாமினல் மத்தியில் உம்ரி வயதை நீட்டி கொடுப்பது என்பது கிடையாது. இப்போ இன்னஹு வயதை நீட்டி கொடுக்கிறது என்றால் அத்தாபி லாமி லாமை கொண்டது முத்தத்தியாக்கப்படும். அந்த பேர் எதை கொண்டு முத்தத்தியாக்கப்படும்? லாமை கொண்டு முத்தத்தியாக்கப்படும். விளங்குதுப்பா? வயதை நீட்டி கொடுப்பது என்பது அத்தாபில் லாமி, அது எதை கொண்டு முத்தத்தியாக்கப்படும்? லாமை கொண்டு முத்தத்தியாக்கப்படும். உம்லி லகு என்பதை போல. அதே மாதிரி உம்லி லகு, ஆமாம், குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் உம்லி லகும் இப்போ இன்ன கைதி மத்தியன்கிறான். அவர்களுக்கு அவாசம் தந்தேன், வயதை நீட்டி கொடுத்தேன்ங்கிறான். உம்ரி லகுனா அவனுக்கு வயசை நீட்டி கொடுத்தேன்னு அர்த்தம். ஆனால் குரானில் உம்ரி லகும்னு இருக்கு. அப்போ அங்கே லாம் வரணும். லாம் வந்தால் தான் வயதை நீட்டி கொடுக்குறதுன்னு வரும். வயசையெல்லாம் நீட்டி கொடுக்குறது நல்ல செய்யடா பாவத்தை, ஆனால் உனக்கு எல்லா வகையான வசதிகளையும் கொடுத்துட்றது. வசதியை கொடுத்தா கூட கொஞ்சம் அக்கிரமம் செய்வோம். ஏழ்மை ஞானத்தின் திறவுகோள். நல்லவங்க பெரியவங்க இல்லை, ஏழ்மையில் தான் இருந்திருக்காங்க, பாவம் செய்யறதுக்கே வழி இல்லை. வசதி வாய்ப்புகள் வந்துட்டு சேட்டை பண்ணுவான். ஆனாலும் இப்போ ததுல்ல அலைஹி வயசை நீட்டி கொடுக்கறது என்பது மீது அறிவிக்கிறது கிராத் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி கிராத்து அந்த அறிவிக்கிறான். யுமித்துஹும் அனு ஓதுறாங்களாம். யுமித்துஹும்பா திருத்திக்கணும்பா, கரெக்டாக இருக்கா? கெட்டதுன்னு இருக்கு. யுமித்துஹும்னு படிக்கிறாங்க. எப்படி ஓதுறாங்க? யுமித்துஹுன்னா வயசை நீட்டி கொடுக்குறது தான் அர்த்தமா. விளங்குதா? திருதனுங்கிறதுக்காக வேண்டி. அப்போ அடுத்து எப்பா அவங்கள அக்கிரமத்தில் எல்லாம் நீட்டி விட்டுட்டான். முத்துகும் ஃபீ துகையானின்னு அர்த்தம். அக்கிரமத்தில் நீட்டி கொடுத்துட்டான். விளங்குதப்பா? ஏய் யுமித்துகுன்னு படித்தா வயசை நீட்டி கொடுத்தான்னு அர்த்தம். முஅத்தஸிலாக்கள் யமுத்துஹும் ஃபீ துகையானிஹிம், யமுத்துஹும் ஃபீ துகையானிஹிம். இப்போ ஒரு முஅத்தஸிலோ இப்போ அல்லாஹ் பாவம் செய்யக்கூடாதுங்கிறான். அல்லாஹ் பாவம் செய்யக்கூடாதுங்கிறான். ஆனால் யமுத்துஹும் ஃபீ துகையானிஹிம் அக்கிரமத்தில் நீட்டி விட்டான்னா விளங்குதான்னு கேட்டேன். விளங்குச்சா? அது முஅத்தஸிலாக்கள் கூடாதுங்கிறான். முஅத்தஸிலாக்கள் கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுத்தாலா பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் பாவத்தில் எப்படி அவன் நீட்டி விடுவான்? விளங்குதப்பா? அப்போ இந்த இடத்துல யாரும் கிடையாது, அல்லாஹ் நீட்டலை, அவன் முசப்பிபாக இருக்கிறதுனால அவனின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கு.
அவன் தான் நம்ம சப்பீபு காரண கருத்தா, அது அவனின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே பாவத்தில் சேர்த்து விடுறதுலாம் யார் தான்? ஷைத்தான்கிறான். யார் சொல்கிறா? ஷைத்தான் தான்ங்கிறான். பாரு, ஒரு முஅத்தஸிலாக்கள் விளங்குதப்பா எங்கே இருக்க? ஒரு முஅத்தஸிலாக்கள் லம்மா தஸர் அலைஹிம், அவர்கள் மீது தங்கடமாகிவிட்ட போது, இஜ்ராவுல் கலாமி, இந்த கலாமை அலா லாஹிரிஹி, வெளிரங்கத்தின் மீது நடத்தாட்டுவது அவர்களுக்கு தங்கடமாகிவிட்ட போது, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏய், ஏன்னா அல்லாஹ் பாவம் செய்யக்கூடாதுங்கிறான், அப்போ பாவத்தில் எப்படி நீட்டி விடுவான்? அவை வெளிரங்க அர்த்தம் வைக்க முடியாது, வெளிரங்க அர்த்தம் வைக்க முடியாது. அவை அவங்க சொல்கிறாங்க, வல் முஅத்தஸிலாக்கள் லம்மா தஸர் அலைஹிம் இஜ்ராவுல் கலாமி அலா லாஹிரிஹி, இந்த கலாமை வெளிரங்கத்தின் மீது நடத்தாட்டுவது அவர்களுக்கு தங்கடமாகிவிட்ட போது, அவர்கள் சொல்லுகிறார்கள், லம்மா மனஅஹும் அல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு முனாஃபிக்களுக்கு தடுத்து விட்ட போது, அல்தாஃபஹு, அவனுடைய கிருபைகளை தடுத்து விட்ட போது, அல்தாஃபஹுன்னு அந்த லுத்துஃபுக்கு ஜம்மு அல்தாஃப், அல்தாஃபஹு அவனுடைய கிருபைகளை தடுத்து விட்ட போது அந்த முனாஃபிக்களுக்கு, அல்லத்தி எத்திய கிருபைகள், யம்னஹுஹா அந்த கிருபைகளை அல்லாஹு தஆலா தருவான், அல் மூமினீன் யாருக்கே? மூமின்களுக்கு தருவானே, எத்திய கிருபைகளை அவர்களுக்கு தடுத்து விட்ட போது, வஹதலஹும் அவர்களுக்கு அதை கெடுத்து விட்ட போது, கிருபை அவர்களுக்கு என்ன செய்த போது, ஏன் கெடுத்தான்? பி சபபி குஃப்ரிஹிம், அவருடைய குஃப்ரின் காரணத்தினாலும், இஸ்ராரிஹிம் குஃப்ரிலே அவர்கள் பிடிவாதமாக இருந்த காரணத்தினாலும், சத்தியும் தரீக்க தௌஃபீக் அலா அம்புசியும் அவர்கள் மீது பேருபகாரம் செய்வது, தௌஃபீக் செய்வது என்ற வழியை அவர்களுக்கு அல்லாஹ் தடுத்து விட்ட காரணத்தினாலும், அந்த கிருபையை அவர்களுக்கு அல்லாஹ் சிதைத்து விட்ட போது, ஜவாப் வரல, பின்னால் வருது, பத்த ஜாயதத்தி பி சபபிஹி, அந்த குஃப்ரின் காரணத்தினாலும், குஃப்ரிலே அவர்கள் பிடிவாதமாக இருந்த காரணத்தினாலும், அவர்களுக்கு தௌஃபீக் என்ற பேருபாரத்தினுடைய வழி அடைக்கப்பட்டு விட்ட காரணத்தினாலும், பத்த ஜாயதத்தி பி சபபி இதன் காரணத்தினால், குலூபுகும் அவருடைய உள்ளங்கள் அதிகமாக்கி கொண்டு விட்ட போது, ரைனன் அழுக்கையும், உதுல்மத்தன் இருளையும் அது அதிகமாக்கி விட்ட போது, எப்படி தஸாயத குலூபுல் மூமினீன், மூமின்களுடைய கல்புகள் அதிகமாக்கி கொண்டதை போல, இந்த ஜவாப் வரல, பின்னால் வருது, தஸாயத குலூபுல் மூமினீன், மூமின்களுடைய கல்புகள் அதிகமாக்கி கொண்டதை போல, இன்ஷிராஹன் விசாலத்தையும், ஒ நூரன் ஜோதியையும் மூமின்களுடைய கல்புகள் அதிகமாக்கி கொண்டதை போல, அழுக்கையும் இருளையும் அந்த முனாஃபிக்குகளுடைய கல்புகள் அதிகமாக்கி கொண்ட போது, அவ் மக்கன விளங்குதப்பா, இன்னும் முடியலை, ஜவாப் வரல, அவ் மக்கனை ஷைத்தானுக்கு அல்லாஹ் வசதி செய்து கொடுத்த போது, மின் இகுவாயியும் அந்த முனாஃபிக்குகளை வழிகெடுப்பதற்கு வசதி செய்து கொடுத்த போது, இப்போ ஜாதகும் துகியானன் அக்கிரமத்தை ஷைத்தான் அவர்களுக்கு அதிகமாக்கிய போது, இதுதான் ஜவாபு. உசினித தாலிக்க அந்த மத்தை இணைக்கப்பட்டுருச்சு, இலல்லாஹி தஆலா அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஷைத்தானுக்கு வசதி செஞ்சு கொடுத்ததுனால முஸப்பிபுல் அஸ்பாப் அல்லாஹ் தானே, அல்லாஹ்வின் பக்கமே இது என்ன செய்யப்பட்டுருச்சு, அல்லாஹ் நீட்டி விட்டுட்டான். விளங்குதுப்பா? உசினித இதுதான் ஜவாப். கூட போட்டிருக்கு பத்தியா, ஜவாபு லம்மான்னு போட்டிருக்கப்பா. உசினித தாலிக்க பெரிய முத்து என்பதை இணைக்கப்பட்டிருச்சு, இலல்லாஹி தஆலா அல்லாஹு தாலாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு. இஸ்னாதுல் ஃபிஅலி இலல் முஸப்பிபி, ஃபிஅலை முஸப்பிபின் பக்கம் இணைக்கப்படுவதை போல, ஃபிஅலை முஸப்பிப்னா அல்லாஹு தாலா தானே, முஸப்பிபின் பக்கம் இணைக்கப்படுவதை போல இணைக்கப்பட்டிருக்கு. விளங்குதப்பா? அனு சொல்கிறாங்க முஅத்தஸிலாக்கள். விளங்குதா? அல்லாஹ் துகியானே, விளங்குதப்பா? துகியானை அல்லாஹ் இணைத்திருக்கிறான், இல்லைங்க அவர்களின் பக்கம் தான் இணைச்சிருக்கான். எங்கே தான் இணைச்சிருக்கான்? அவங்களுடைய துகியானில் தான் மீட்ட, துகியான் செய்கிறது அவன் தான். எடுவா அல்லாஹ் துகியானே, துகியானை இணைத்திருக்கிறான், இலையும் அவர்களின் பக்கமே இணைத்திருக்கிறான். அவனும் தான் அக்கிரமம் செய்கிறான், நீட்டினது அல்லாஹ், செய்கிறவன் அவன் தான். அல்லாஹ் துகியானை இணைத்திருக்கிறான், இலையும் முனாஃபிக்களின் பக்கம் இணைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் தவஹம சந்தேகம் கொள்ளப்படாமல் இருப்பதற்காக வேண்டி, அன்னை இஸ்னாதுல் ஃபேலி இலைஹி அல்லாஹ்வின் பக்கம் ஃபேலை இணைக்கப்பட்டிருப்பது, அல்லது அக்கீக்கத்தின் மீது என்று சந்தேகம் கொள்ளப்படாமல் இருப்பதற்காக.
ஹக்கீக்கத்து பேர் அல்லாஹ் தான் என்ன இருக்குது நீட்டுறான்னா அல்லாஹ் கிடையாது, ஷைத்தான் தான் அணுக்கு அமைப்பதற்காண்டி தான் அவர்களின் பக்கம் துகையான நினைச்சப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் துகையானை இணைத்திருக்கிறான், இலையும் அவர்களின் பக்கம் இணைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் துவகம சந்தேகம் கொள்ளப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அன்னை இஸ்னாதுல் ஃபேலி இலைஹி ஃபேலை அல்லாவின் பக்கம் இணைத்திருப்பது அல்லது ஹக்கீக்கத்தி என்ன கிடையாது, ஹக்கீக்கத்தின் மீது கிடையாது என்று சந்தேகம் கொள்ளப்படுவதற்காக, சந்தேகம் கொள்ளப்படாமல் இருப்பதற்காக எடுத்தனப்பா. அல்லாஹ் துவகம அன்னை இஸ்னாதுல் ஃபேலி ஃபேலை இலையை அல்லாவின் பக்கம் இணைத்திருப்பது அல்லது ஹக்கீக்கத்தின் மீது கிடையாது என்று சந்தேகம் கொள்ளப்படுவதற்காக வேண்டி அவர்களின் பக்கமே துகையானை அல்லாஹ் இணைத்திருக்கிறான். விளங்குதப்பா? அக்கிரமம் செய்கிறவன் அவன் தான், அக்கிரமம் செய்கிறவன் யார் தான், அவன் தான் அக்கிரமம் செய்கிறான். விளங்குதப்பா? நீட்டுறது யாரு, ஷைத்தான். நீட்டி விடுறது யாரு, அல்லாஹ் கிடையாது, ஷைத்தான் தான் நீட்டி விட்டுருக்கான். இப்போ மிஸ்தாக்கு தாதிக்க இதை மெய்ப்பிப்பதாகிறது. எதை இதை மெய்ப்பிப்பது இங்கே யார் தான், ஷைத்தான் தான். விளங்குதப்பா? அக்கிரமத்தில் நீட்டுறாங்கிறத ஒரு ஆயத்தும் இருக்குது, அந்த ஆயத்தையும் கொண்டு வர்றானுவோ. இப்போ மிஸ்தாக்கு தாதிக்க இதை மெய்ப்பிப்பதாகிறது. அன்னஹு லம்மா உசினிதல் மத்து இலை ஷயாத்தீன், இங்கே ஷைத்தான்களின் பக்கம் அந்த மத்தை இணைக்கப்பட்டு விட்ட போது அத்தலக்கல் கைய அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லுகிறான். ஒரு இடத்துல சொல்லுகிறான், இஹ்வானுகும் அவனுடைய சகோதரர்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள், எமுத்தூனகும் அவர்களை நீட்டுறாங்க, பில் கையி அக்கிரமத்தில் நீட்டுறாங்கங்கிறான் ஒரு இடத்துல. விளங்குதப்பா? சூரத்துல் ஆராஃபில் சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதி நத்தகவ் அல்லாவை அஞ்சு பயந்து நடக்கிறவங்க. கவுனிக்க, இன்னல்லதீன கபரு காபி இன்னல்லதி நத்தகவ் அல்லாவை அஞ்சு நடக்கிறவர்கள். இதா மஸ்ஸஹும் தாயிபும் மின ஷைத்தானி, ஷைத்தானிலிருந்து ஒரு கூட்டம் அவர்களை தாக்கும்போது, ஷைத்தானிலிருந்து ஒரு கூட்டம் அந்த முத்தகீன்களை தாக்கும்போது ததக்கரு அவர்கள் உணவு பெற்றுவாங்க. ஷைத்தானுடைய தூண்டல். யாருடைய தூண்டல்? ஷைத்தானுடைய தூண்டல் என்று அவங்க உணர்வு பெற்றுருவாங்க. இதாகும் உபுசீரூன் உடனே அவர்கள் நல்ல விளங்கிடுவாங்க. இதாகும் உபுசீரூன் என்னங்க அர்த்தம்? ஷைத்தானுடைய தூண்டல் என்று விளங்கிடுவாங்கிறான். ஆனால் இஹ்வானுகும் விளங்குதா? இந்த ஷைத்தானுடைய கூட்டாளிகள் விளங்குன்னு கேட்டேன். இந்த முத்தகீன்கள்லாம் உஷாராகிடுவாங்க. மொய்தீன் நாடுகள் ஒருத்தருக்கு சொன்னானா, யாரு? ஷைத்தான். எப்படி சொன்னா? நீங்கள் வணங்கி வணக்கத்தின் எல்லைப்பாட்டை தாண்டிட்டீங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஹராமலாம் ஹலால் ஆயிட்டுன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டாங்க. டக்குன்னு இறங்கி வந்து இப்படி தான் நிறைய ஆடியோக்களை கெடுத்தேன். அல்லாவுடைய புறத்துலேருந்து வர்ற சத்தம் மாதிரி போட்டான். முஹித்தீன், நீங்கள் வணங்கி வழக்கத்தின் எல்லைப்பாட்டை தாண்டிட்டீங்க, இனி உங்களுக்கு ஹராமலாம் என்ன செஞ்சிருச்சு, ஹலால் ஆயிடுச்சுன்னா டப்புன்னு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தாங்க. எத்தனையோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் டக்குன்னு கீழே இறங்கி வந்து நான் தான் எப்படி உதவி நீ பேசும்போதே நாத்தான் நாடுதேன். என்னது ஹலால் இப்படி ஹராமாவும், ஹலாலே ஹராமாவாது. ஹலாலை ஹராமாக்குற உரிமையோ ஹலாலாக்குற உரிமை நமக்கா இருக்குது. அது யாருக்கு உள்ளது? தேனை சாப்பிட மாட்டேன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னே லிமத்து அறியுமா அல்லல்லா உலக், உங்களுக்கு ஹலாலாக்கிய தேனை ஏன் நபி ஹராம் ஆக்குனீங்கிறான். தபுத்தகி மருளாத்த அசுவாஜி, உடைய மனைவியர்களின் பொருத்தத்தை தேடியதினால் அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனையும் ஹராம். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்கலாம், அது நம்ம இஷ்டம். இல்லை சிலவனுக்கு மீன் பிடிக்காது, சிலவனுக்கு கோழிக்கறி பிடிக்காது. கோழிக்கறி ஹராம்னு சொல்லக்கூடாதுல்ல. பீஃபு பிடிக்காட்டா போ, பீஃப் சாப்பிடுறது ஹராம்னு நினச்சி கூட சொல்லக்கூடாதுல்ல. சில ஆளுக்கு பீஃப் பிடிக்க, எனக்கு பிடிக்காதுங்கன்றான். உடும்பு கறியை கொண்டு நபி ஸல்லல்லாஹு வைக்கப்பட்டுச்சு, கையை கொண்டு போனாங்க, அது உடும்புன்னு சொன்ன உடனே கையை எடுத்துட்டாங்க. கையை என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டாங்க. அந்த சபையில் இருந்து சாப்பாடு தட்டில் இருந்தவங்க காலேஜ் எழுதுனவங்க இருந்தாங்க. ஹராமும் லப்பு யார சொல்லா, உடும்பு சாப்பிடுறதுன்னா ஹராமான்னு கேட்டாங்க. இல்லை வஹர்ரிமுஹு பலா ஆக்குலுஹுன்னு சொன்னாங்க. ஹராமுன்னு சொல்ல மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் மக்காவில் கிடையாது, மக்காவில் எல்லாம் இருக்குது, எது மட்டும் கிடையாதான்.
எங்கள் மக்காவில் உடுப்பு இல்லை. அதுவே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சாப்பிட்றது. விளங்குதா? நான் சாப்பிடவும் மாட்டேன், ஹராமாக்கவும் மாட்டேன்ட்டாங்க. ஹராம் இல்லை, டப்புனி இழுத்து சாப்பிட்டாங்க. யார் சாப்பிட்டா? கால்விங்கிறது. அது ஹராமாக இருந்திருந்தா உக்கிலத்து அது சாப்பிடப்பட்டு இருந்திருக்காது. ஹராம் கிடையாது, விரும்பி சாப்பிடலாம். ரசூல் தெல்லாசும் சாப்பிடல, அவ்வளோதான். அப்போ லாவு ஹரிமுகுன்னாங்கிறாங்க. நான் குடும்பம் ஹராமாக்க மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன் தான் சொல்கிறேன். விளங்குதானே? தேனை ஹராமாக்கின உடனே லிமுத்து வரியுமா அல்லா உலக்குங்கிறான். ஹலாலாக்கிய தேனையும் ஹலாலையே ஹராமாக்கக்கூடாதுங்கிறான். ஹராமே உள்ள ஹலாலாகும் ஷைத்தான். அவன் நீ தான் சொல்லுவ அது மாதிரி வேலையை. உஷாராயிட்டாங்க. அதுதான் எப்படி இன்னல்லதி நத்தகோ அல்லாவை எஞ்சி பயந்து நடந்தவர்கள் இதா மஸ்ஸகும் தாய் விமினை ஷைத்தானி ஷைத்தானில் ஒரு கூட்டம் அவங்கள தாக்கினால் தஃபக்கரு அவங்க உஷாராயிடுவாங்க. இதா முப்சிரும் விளங்கிடுவாங்க. ஷைத்தானுடைய தூண்டல் விளங்குதா? ஷைத்தான் தான் ஹலாம்லாம் ஹலால் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அது விளங்கிட்டாங்கல்ல. ஆனால் இஹ்வானுகும் விளங்குறேன். இந்த ஷைத்தானுடைய கூட்டாளிகள் யமுத்தூனகும் அவர்கள் இந்த ஷைத்தான் எழுத்துட்டு போயிடுவான். இஹ்வான்கள் எழுத்துட்டு போயிடுவான். இதில் கைக்கு எங்கே அழிச்சாட்டியத்துக்கு எழுத்துட்டு போயிடுவான். சும்மலா யகுசிரூன் பிறகு அவங்க குறை செய்ய மாட்டாங்க. இழுத்து விட்டு விட்டோட அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். சும்மலா யகுசிரூன் குறை செய்ய மாட்டார்கள். விளங்குதப்பா? இங்கே பாரு ஃபில் கைங்கிறான். கையில் இழுத்து கொண்டே போயிடுவான். ஷைத்தானே கொண்டு போயிடுவாங்க. யாரையே கொண்டு போய் சேர்த்துருவாளாம். ஒரு இடத்துல பொதுவாக சொல்கிறான். இங்கே ஷையாத்தீனிஹிம் என்ன இருக்குது? என்ன இருக்கு? ஃபீ துகையானிஹிம்னு என்ன செய்கிறாங்க? இலாபம் செய்ய சொல்கிறான். இன்னொரு இடத்துல பொதுவாக சொல்கிறான். இன்னொரு இடத்துல என்ன செய்வான்? அவன் செய்தான் கொண்டு போய் என்ன செய்வான்? சேர்ப்பான். அவன் தான் செய்ய வைப்பான் தான் அர்த்தங்கிறான். யார் மோத்த வச்சுலாக்கு என்னப்பா? செய்தான் தான் செய்கிறான் அந்த வேலையை. நம்முடைய கொள்கை என்னன்னு நம்முடைய அக்கீதா என்னன்னா, நல்லது கெட்டது உள்ள படைச்சவன் யார் தான்? அல்லாஹ் தான். அதை செய்கிறவன் யார் தான்? மனுஷன். அதுதான் நம்முடைய இது. அவைதான் நன்மையை செய்கிறதுனால உனக்கு என்ன இருக்குது? சவாபு இருக்கு. பாவத்தை செஞ்சால் அவனுக்கு தண்டனை இருக்கு. நல்லது கெட்டதை படைச்சது அல்லாஹ், செய்கிறவன் யாரு? மனுஷன். இது நம்முடைய அக்கீதா. இது விளங்குதுப்பா? இல்லை விளங்குதாங்க. இப்போ மிஸ்தாக்கு தாலிக்க செய்தான் தான் கொண்டு சேர்த்து விட்றான், அது இணைச்சி விட்றாங்கிறதுக்கு என்பதை மெய்ப்பிக்கிறது. அன்னவுல் அம்மா உசினிதல் மத்து இலை ஷயாத்தீன், இந்த அக்கிரமத்தை நீட்டி விடுறதுங்கிறது ஷைத்தான் பக்கம் இணைக்கப்பட்டு விட்ட போது அத்தலக்கல் கைய அல்லா ஒரு இடத்துல பொதுவாக சொல்கிறான். காலை சொல்கிறான். அவன் இஹ்வானுகும் இந்த ஷைத்தானுடைய கூட்டாளிகள் எமுத்தூனகும் தங்களுடைய கூட்டாளிகளை இழுத்துட்டு போகிறானுவோ வில் கையி பாவத்துக்கு எழுத்துட்டு போகிறானுவோ. மொத்தசாக்குடைய கருத்து விளங்குதப்பா? நம்முடைய கொள்கை நல்லது கெட்டதெல்லாம் படைச்சது யார் தான்? அல்லா தான். நல்லது கெட்டதை படைச்சது யார் தான்? அல்லா. செய்கிறது மனுஷன் தான். செய்கிறது யார் தான்? மனுஷன். அதுவே தான் அவனுக்கு தண்டனை. பாவம் செஞ்சான், நல்ல மல் செஞ்சால் அவனுக்கு கூலி. விளங்குச்சப்பா? சரி, இப்போ பாவத்தில் நீட்டுறது வயசை நீட்டுறது இல்லைன்னு சொன்னோம், அப்படி தானே? ஆனால் அவங்க யார்? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கிராத்து யுமித்துஹும் வயசை நீட்டுறேன்னால் அந்த அர்த்தமும் இருக்கான். கீழே சொல்லப்படுகிறது அசலுஹு. விளங்குதப்பா? முத்துஹும் என்பதனுடைய அசலு முத்து லஹும் தானா? என்ன தானா? கீழ்கருத்து. இது என்ன கருத்து? கீழே சொல்லப்படுகிறது அசலுஹு முத்துஹும் என்பதனுடைய அசல் முத்துலகும் முத்துலகும் என்பதாக இருக்கும். அப்போ மானா மில்லுலகும் வயதை நீட்டி கொடுப்பான்னு அர்த்தம். முத்து ஃபி அமாரிஹிம் அவனுடைய வயதை நீட்டி கொடுக்கிறான். ஏன்? கையத்த நப்பஹு அவர்கள் உணர்வு பெறுவதற்காக வேண்டியும் யுத்தியு அல்லாவுக்கு வழிபடுவதற்காக வேண்டியும் வயசை நீட்டி கொடுக்குறான். ஆனால் ஃபமா ஜாது அவர்கள் அதிகமாக்கவில்லை. இல்லா துகையானன் அக்கிரமத்தை தவிர அமகன் தடுமாற்றத்தை தவிர அதிகமாக்கல. ஏதான் அதிகமாக்குறான்? அக்கிரமத்தையும் தடுமாற்றத்தையும் என்ன செய்யறான்? அதிகமாக்குறான். சரி, அப்போ முத்து லகும்னு தான் இருந்துச்சான். உதிபத்தில் லாமும் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கே? விடப்பட்டிருக்கிறது. இப்போ உத்தியல் ஃபேரு ஃபேலை முத்தியாக்கப்பட்டிருக்கு. நப்சி தானாகவே முத்தியாக்கப்பட்டிருக்கு. தண்டானாகவே ஜருடைய எழுத்து இல்லாமலும் முத்தியாக்கப்பட்டிருக்கு. கமா ஃபி கௌலி தாலா வக்தார மூசா கௌமஹு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருப்பதை போல. வக்தார மூசா மின் கௌமின்னு இருக்கும்பா.
மூசா தான் கூட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுத்தார்கள்ங்கிறத வக்தார மூசா கௌமகுன்னே அல்லாஹ் சொல்கிறான் இடத்துல. இஃப்தாருங்கிறது லாசிம் தானே. இஃப்தார பேசலாம் லாசிம் இல்லைப்பா. வக்தார மூசா கௌமகு மூசா தான் கூட்டத்தில் தேர்ந்தெடுத்தால்னா மின்னங்க போக்கப்பட்டிருக்கு. அது மாதிரிங்கிறான். கமா ஃபி கௌலி தாலா வக்தார மூசா கௌமகு என்று அல்லாவுடைய சொல்லில் இருப்பதை போல இங்கே உத்தரியாக்கப்பட்டுருச்சு. அவி தக்தீரு அல்லதுங்க ஏற்பாடு யமுத்துஹும் இப்படி இருக்குமா, அவர்களுக்கு வயதை நீட்டி கொடுத்தான். இஸ்திஸ்லாஹன் அவர்கள் தங்களை சரி செய்வதற்காக வேண்டி, அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நீட்டி கொடுத்தான். ஆனால் வஹும் அதாலிக் இத்துடன் அவர்கள் யஅமஊன ஃபீ துக்யானிஹிம் அவனுடைய அக்கிரமத்திலேயே தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. சரி செய்யணும், அவங்க வாழ்க்கையை நல்லாக்கணுங்கிறதுக்காண்டி தான் நீட்டி கொடுத்தான் வயசை. ஆனால் அவனு என்ன தான் செஞ்சான்? வஹும் அதாலிக் இத்துடனே யஅமஊன ஃபீ துக்யானிஹிம் அவனுடைய அக்கிரமத்திலேயே தடுமாறிக்கிட்டு இருந்தானுவோ என்ன அர்த்தம்? சரி, துகியான்னா என்ன அர்த்தம்? துகியான் என்பது லம்மி வல் கசிரி. துகியான் படிக்கலாம், திகியான்னு படிக்கலாம். துகியான் திகியான் லுக்கியான் கியான் என்பதை போல கியான் ஏடா லுக்கியான் கியான் கியான்ங்கிறது போல விளங்குதா? அப்போ என்ன அர்த்தம்? துகியான என்ன பாருங்க, தஜாவசுல் ஹத்த எல்லை தாண்டி விட்டார்கள். துவி அக்கிரமத்திலே எல்லை தாண்டி விட்டார்கள். ஏட்டப்பா ஒரு குலுவி ஃபில் குஃப்ரி குஃப்ரில் எல்லை மீளுவதிலே எல்லையை தாண்டி விட்டார்கள். வசலுவினுடைய அசல் தஜாவசு ஷெய்யு ஒரு வஸ்துவு கடப்பதாக இருக்கும். மக்கானினுடைய இடத்தை விட்டு கடப்பதாக இருக்கும். ஒரு வஸ்துவை அந்த இடத்தை விட்டு கடந்துட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? துகியான்னு சொல்லுவாங்களாம். அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடணும். கமா காலத்து ஆலா அல்லாஹ் தாலாவே சொல்லி போகிறேன். இன்னா லம்மா தகல் மாவு தண்ணீர் அந்த இடத்தை விட்டு பொங்கி வெளியே வந்து விட்ட போது, அடுப்பில் இருந்தப்போ வந்துச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்கு. அடுப்பை விட்டு தண்ணி மேலே வந்துருச்சுன்னா வெள்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கப்பலில் ஏற்றிக்கிங்கன்னால அடுப்பில் இருந்து தண்ணீர் வந்தபோது இன்னா லம்மா தகல் மாவு விளங்குதுப்பா. இன்னா லம்மா தகல் மாவு தண்ணீர் பொங்கி கொண்டு வந்தபோது அமல் நாக்கும் அந்த இடத்த விட்டு அந்த அடுப்பை விட்டு பொங்கி வந்தபோது அமல் நாக்கும் உங்களை கப்பலில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஏற்றிட்டோங்கிறான். அந்த இடத்த விட்டு கடந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி பொங்கிடுச்சுன்னா ஏற்றிருங்கன்ட்டான். கப்பல் ரெடியாக செஞ்சு வச்சுட்டாங்க. 3 அடுக்கு கப்பல். 3 அடுக்கு கப்பலாம் அது. ஒரு அடுக்கில் மனிதர்கள், ஒரு அடுக்கில் மிருகங்கள், இன்னொரு அடுக்கில் வனவிலங்குகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. அமகி என்றால் எடுத்தனப்பா அந்த அடுப்பை விட்டு பொங்கிக்கிட்டு வெளியே வந்தபோது உங்களை கப்பலில் ஏற்றிட்டோம். அமகு என்றால் ஃபில் பசீரத்தி அகப்பார்வையில் குருடாக இருக்கும். அகப்பார்வை தெரியாட்டா அமகு. எப்படி கல் அமாஃபில் பசர் பார்வையிலே குருடு என்பதை போல. பார்வையில் எப்படி குருடு இருந்துச்சுன்னா அமானு சொல்லப்படுமோ, அகக்குருடாக இருந்தால் அமகுன்னு சொல்லப்படுமா. அமகு என்றால் தையூர் தடுமாறுவது என்று அர்த்தம். ஃபில் அம்ரி ஒரு விஷயத்திலே தடுமாறுவது என்று அர்த்தம். ஒரு விஷயத்தில் தடுமாறுனா என்ன சொல்லுவாங்களாம்? அமஹ். யுகாலு சொல்லப்படும் ரஜுலுன் ஆமிகுன் ரஜுலுன் ஆமிகுன் அமகுன் என்று சொல்லப்படும். இருக்கா? ஆமிகுன் அமிகுன் பா ஆமிகுன் அமிகுன் அமிகுன் அது அமகுன் இருக்கு பாரு. அமிகுன் பா யுகாலு ரஜுலுன் ஆமிகுன் தடுமாறுகின்ற மனிதன், அமிகுன் தடுமாறுகின்ற மனிதன். அரதுன் அமுஹாவு அடையாளம் இல்லாத பூமி. ஒரு இடம் இந்த இடத்துல இது வரையும் உன் இடம் தான் கரெக்டாக நம்ம எல்லாம் போடலாம். எல்லாம் கல் வைக்கலை. ஏன்னா எனக்கு தடுமாறிக்க நிற்கும் எங்கேருந்து இது வரையான்னு தெரியாதுல்ல. அதுக்காக இடத்த வாங்கணும்னா எல்லாம் கல் வைக்கிறாங்கல்லப்பா அளந்து. அரதுன் அமுஹாவு என்று சொல்லப்படும். அரதுன் அமுஹாவுனா லா மனாரபிகா அங்கே அடையாளம் இல்லை என்று அர்த்தம். கால ஒரு கவிஞர் சொல்லுகிறார், அமல்ஹுதா நேர்வழி தெரியாதவன். அமல்ஹுதானா என்ன அர்த்தங்க? அம்மா இசுவாய் நேர்வழி தெரியாதவன். வில் ஜாஹிலீன உம்மஹ் தடுமாறுகின்ற முட்டாள்களோடு கட்டுப்பட்டவர்களார். நேர்வழி தெரியாதவன்லாம் யாரு? தடுமாறுகின்ற முட்டாள்களோடு கட்டுப்பட்டவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.